Hi guys, welcome to Tamiltutera. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன ட்ரிபிள் கோட்டட் ஸ்ட்ரிங்ஸ் இன் பைத்தான். ஸோ பைத்தானில் ட்ரிபிள் கோட்டட் ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன, அது எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ செஷன் தான். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோட ஐபைத்தான் நோட் புக்கான வெப் செஷன். ஸோ இப்போ நான் வந்து நியூ நோட் புக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதெல்லாம் போயிட்டு சேஞ்ச் பண்ணுறேன், டைட்டில் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சாப்டர் 4 இதில் வந்துட்டு ட்ரிபிள் கோட்டட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நோட் புக் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நோட் புக் நேம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட் இது வந்து நான் இது மார்க் டவுனாக கொடுத்துறேன். ஸோ இது வந்து சிங்கிள் அண்டு ஸோ டபுள் கோட்டட் ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே இது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு டிஸ்ப்ளே பண்ணுறது வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களோட ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணுவீங்க. ஸோ என்ன பண்ணால் ஸோ டிஸ்ப்ளே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுன்றது வந்து நீங்கள் டபுள் கோட்ஸில் இன்கேஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஹலோ வேர்ல்டு இன் கோட்ஸ் ஸோ இதையும் டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆயிரும். ஏன்னா இது வந்து சிங்கிள் கோட்ஸில் டபுள் கோட்ஸ் இருக்கிறனால இது வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இன்கேஸ் இது வந்து எல்லாமே நீங்கள் சிங்கிள் கோட்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இது அக்செப்ட் பண்ணாது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போனா இதோட ஸ்ட்ரிங்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு ஸ்ட்ரிங்காகவும் இது ஒரு ஸ்ட்ரிங்காகவும் அதுக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரிங்காகவும் இருக்குது. ஸோ எல்லாம் சேர்த்து ஹோல் ஸ்ட்ரிங்காக வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் எல்லாமே சிங்கிள் கோட்ஸாக கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இது நம்ம பார்ப்போம். ஸோ டிஸ்ப்ளே போட்டு ஸோ இதில் வந்துட்டு ஹலோ வேர்ல்டுன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஹலோ வேர்ல்டு சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே ஸோ இன் கோட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சின்டாக்ஸ் வந்து இது ராங்குன்னு இதுவே வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிடும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இது வந்து ரெட் கலரில் தெரியுது, இது வந்து பிளாக் கலரில் தெரியுது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு எரர் வரும். ஸோ இன்வாலிட் சின்டாக்ஸ்னு வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சிங்கிள் கோட்ஸாக கொடுக்கக்கூடாது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸாக தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி கேரக்டரு ஸோ சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்ற ஃபார்மெட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே இப்போ நான் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ ஹலோ வேர்ல்டு இன் கோட்ஸ் இது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஹலோ வேர்ல்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே இது வந்து டிஸ்பிளே ஹலோ வேர்ல்டு சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே வந்துடும், இன் கோட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து எனக்கு டபுள் கோட்ஸ்க்குள்ளே எனக்கு சிங்கிள் கோட்ஸ் வேணும், அது எப்படி பிரிண்ட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நேம் வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே தான் எனக்கு வரும். ஸோ ஓரியலி, ஓப்ரியன் அந்த மாதிரி ஏதாவது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு ஸோ டிஸ்பிளே தி கோர்ஸ் இன் ஓரியலி ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே ஸோ ரியலின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக எரர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபுல் டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டீங்க என்க்ளோஸ்டு ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட அவுட்டர் இது வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே சிங்கிள் கோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அவுட்டர் ஸ்ட்ரிங்குக்குள்ளே நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும் என்க்ளோஸ்டாக. ஸோ என்க்ளோஸ்டு டபுள் கோட்ஸ் அதுக்குள்ளே சிங்கிள் கோட்ஸ்னால் ஸோ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து எந்த ஒரு சின்டாக்ஸ் எரரும் காட்டல. ஸோ கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை. இப்போ நான் இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே தென் ஸோ டிஸ்பிளே த கோர்ஸ் இன் ஓரியலி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுவே வந்துட்டு ஃபுல் டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஸோ டிஸ்பிளே ஸோ ஹலோ வேர்ல்ட் இன் கோட்ஸ். ஸோ இப்போ எல்லாமே டபுள் கோட்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக எடுக்காது. ஸோ சிங்கிள் கோட்ஸ் மாதிரியே தான் இதுவும். ஸோ இதை நீங்கள் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரை நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஹலோ வேர்ல்ட் டிஸ்பிளே கோட்ஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணனால ஸோ டிஸ்பிளே ஹலோ வேர்ல்டு இன் கோட்ஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இதுவே வந்து ட்ரிபிள் கோட்டட் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ட்ரிபிள் கோட்டட் ஸ்ட்ரிங்ஸ்
ஸோ இப்போ இதில் வந்துட்டு ட்ரிபிள் கோட் ஸ்ட்ரிங்ஸ்னாலே ஸோ பிரிண்ட் ட்ரிபிள் ஸோ ட்ரிபிள் கோட்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ டிஸ்பிளே ஹை ஹைன்ற டபுள் கோட்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்ட் பை அது வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறேன். ஸோ இன் கோட்ஸ் ஸோ நீங்கள் ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் எத்தனை டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணாலுமே ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ட்ரிபிள் கோட்ஸ் வந்து மோஸ்ட்லி மல்டிலைன் ஸ்ட்ரிங்ஸ்க்காகவும் டாக் ஸ்ட்ரிங்ஸ்க்கு இது எல்லாமே இது யூஸ் பண்ணுறதுனால ஸோ டாக் ஸ்ட்ரிங்ஸில் நீங்கள் டபுள் கோட்ஸு சிங்கிள் கோட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ டாக் ஸ்ட்ரிங்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபங்க்ஷன் டாக்குமெண்டேஷனுக்கு இதுக்கு இது எல்லாமே கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ கரெக்டான இந்த ட்ரிபிள் கோட்ஸ் தவிர மற்ற ஸ்ட்ரிங்ஸ் அப்படியே வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஸோ எந்த வித சேஞ்சஸும் இல்லாமல் ஸோ ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோடட்ஸ் வந்து மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மல்டிலைன் கமெண்ட்ஸு மல்டிலைன் ஸ்ட்ரிங்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரிபிள் கோட்டட் ஸ்ட்ரிங்னு ஒரு நான் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்ஸுக்குள்ளே ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுத்துட்டேன். சாரி ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் லாங் triple quoted strings that spans two lines. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரிபிள் கோடட் ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு போட்டு ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ளே திஸ் இஸ் லாங்கு ட்ரிபிள் கோட்டன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைன்லையும் ஸோ சேம் அதே செகண்ட் லைனில் எந்த ஸ்பேஸ் எந்த ஒரு டேப்பும் கொடுக்காம ஸோ ஸ்ட்ரிங்ஸ் தட் ஸ்பேன்ஸ் டூ லைன்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ட்ரிபிள் கோடட் ஸ்ட்ரிங்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுவே நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ பிரிண்ட் ஆஃப் ட்ரிபிள் கோடட் ஸ்ட்ரிங்ஸ் ஸோ கரெக்டாக நெக்ஸ்ட் லைனில் இது எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் லாங்கஸ்ட் ட்ரிபிள் கோட்டட் ஃபர்ஸ்ட் லைனும் ஸோ செகண்ட் லைனில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் தட் ஸ்பேன்ஸ் டூ லைன்ஸ் இதுவும் வந்துடும். ஸோ இப்போ இதுவே வந்து நீங்கள் டேரெக்டாக வேரியபிள் மட்டும் நீங்கள் டிஸ்ப்ளே பண்ண போகிறீங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன் இல்லாமல் அப்படின்னா ஸோ அது வந்து டேரெக்ட் ஸ்ட்ரிங் பைத்தான் ஸ்ட்ரிங் வந்து அப்படியே டிஸ்ப்ளே பண்ணும் வித் சிங்கிள் கோட்ஸோட அண்ட் தென் வந்து நியூ லைன் கேரக்டருக்கான சிம்பிள்ஸும் இங்கே வந்து டிஸ்ப்ளே ஆயிரும். ஸோ இதுக்கு இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனோட கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அந்த கரெக்டான ஃபார்மேட் அவுட்புட் வந்து இதில் வந்துடும். டேரெக்டாக நீங்கள் வந்து வேரியபிளாக போட்டிங்க அப்படின்னா ஸோ பைத்தான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டடு சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே அண்ட் தென் வந்து நியூ லைன் கேரக்டர் ஸ்ட்ரிங் இது எல்லாமே வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகும். சிம்பிள் எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ கரெக்டான ஃபார்மேட் வந்து உங்களுக்கு இதில் வராது. ஸோ இதுதான் ட்ரிபிள் கோட்டோட ஸ்ட்ரிங்ஸ் இன் பைத்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.